ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம காவேரி இருக்காங்களே, அவங்க ஆர்வக்கோளாறுன்னு நம்ம விஜய்க்கு தெரியுங்க. ஆனால் அரலூசுங்கிறது இன்றைக்கி தான்ப்பா தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவர் போயிட்டு வெண்ணிலாவால் நீ ஏதோ சஃபர் ஆகிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு பேச, ஏன் நான் இது கோப்பணும், நான் இதுக்கு டென்ஷன் ஆகணும், எனக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, ஐயோ இது வேறு மாதிரி கொண்டு போகிறாளே, முடியலடாப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு ஓயாமல் தேய்க்கிறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, நீ மணிக்கு ஒரு முறை மங்குனி அமைச்சர் என்று நிரூபிக்கிறாய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பேச வேண்டிய விஷயத்தையே அவர் மறந்துட்டு என்ன குழப்பி விட்றாளா, நான் தெளிவாக தான் இருக்கானா, இல்லை அவள் குழம்பி இருக்காளா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவரே குழம்பி போயிட்டாரு. பாவம், இவரே குழப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் விடிது தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா இப்படி தனியாக பேசுகிறேங்க கங்கா போய் கேட்டதுக்கு, நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி எனக்கு நானே பைத்தியமாயிட்டணும்னு தோணுதுக்கா அப்படிங்கிற, உனக்கு மட்டும் தோணலம்மா, பார்க்குற எல்லாருக்கும் அப்படிதாம்மா தோணுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு அடித்து பேசிகிட்டு இருக்காங்க. யாராவது குமரனும் கங்காவும், அதாவது அந்தளவுக்கு விட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறேன். நான் தான் அதிகமாக விட்டு கொடுப்பேன், நீ தான் அதிகமாக விட்டு கொடுப்பேன்னு பேசிகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க அம்மா தச்சதை நினச்சி, என்னம்மா நீ எதுக்குமா தைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் டைலர் தானடி, என்ன கொஞ்சம் மதியடி அப்படிங்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம யமுனா ஒரு பக்கம் நீ வீண்ட்ட வந்துட்டு நான் இதுக்கப்புறம் மறுபடியும் கலெக்டர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ண போகிறேன்னு சொல்ல, நீலாம் எங்கே ஆக போகிற, எத்தனையோ தடவை சொல்லி கேள்விப்பட்டுட்டேன் அப்படின்னு உசிப்பேத்தி விட்றாராமா. அதுக்கப்புறம் உனக்கு என்ன ஃபீஸ் தானே கட்டணும்னு சொல்லி கேட்க, உங்கள்கிட்ட நான் பர்மிஷன் தான் கேட்டேன், ஃபீஸ்லாம் ஒன்றும் தேவையில்லை, நானே ரெடி பண்ணிக்குவேன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ரோசமாக ரெடி பண்ணுறாளே, கண்டிப்பாக அப்போ இந்த தடவை கலெக்டர் ஆகிடுவாங்களோ, தானே ஆகணும், வேறு வழி இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பல தடவை பரிசெழுதி நீ பாஸ் ஆனது போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரியாக்ஷன் இருக்கா. கண்டிப்பாக இந்த தடவை நான் பாஸ் ஆகுவேன் பாருங்கள், நம்புங்க, நம்பிக்கை தானே வாழ்க்கை அப்படிங்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க. யாருக்கு, நம்ம காவேரிக்கு கால் பண்ணி கேட்குறத பார்க்கணுமே. ஐயோயோ, இவங்களோட ரொமான்ஸை கொஞ்சம் மிஸ் ஆனிச்சு, இப்போ வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்களோட ரொமான்ஸை கொண்டு வாங்கடா, அப்போ தான்டா நல்லாயிருக்கும், ஏன்டா அப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.